ஆவடியில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை தேர்வில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட மத்திய பிரதேச இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ஆவடியில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை தேர்வில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட மத்திய பிரதேச இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல் படை மையத்தில் படை வீரர்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்தது. அதற்கான உடல் தகுதி தேர்வு நேற்று நடந்தது. அந்த உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க வந்த ஒரு இளைஞரை சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் சோதனை செய்தார்கள். அவருடைய ஆவணங்களை எல்லாம் சோதனை செய்ய போது அவர் ஆள்மாறாட்டம் செய்தது தெரிய வந்தது. குறிப்பாக எழுத்து தேர்வில் கலந்து கொண்டவர் வேறு என்றும் உடல் தகுதி தேர்வில் கலந்து கொண்டவர் வேறொருவர் என்பதும் பயோமெட்ரிக் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்த போது அவர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த கரண் சிங் ரத்தோர் என்பது தெரிய வந்தது. அவரை சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திருவொற்றியூரில் தங்கியிருந்து இதுபோன்ற ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மத்திய பிரதேச சேர்ந்த கரண் சிங் ரத்தோரை தற்போது ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல இவருக்கு மாற்றாக ஒருவர் ஆள் மாறாட்டம் செய்திருக்கிறார். அவரை தேடக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தினர். அது மட்டுமல்லாமல் அவரிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வைத்திருந்த ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் யாரிடமெல்லாம் இந்த ஆள் மாறாட்டத்திற்கு முன்பாக பேசியிருக்கிறார் என்ற விவரங்களை சேகரித்து அனைவரிடமும் விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.